நம்ம இவ்வளவு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கோமே, ராஜுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்ல? ஆமா ரோசி, ராஜு ரொம்பவே சந்தோஷப்படுவான். அப்பா அங்க பாருங்க, ராஜு நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ராஜு. யாரு? நம்ம வண்டி மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம வண்டி தான். வண்டியில நிறைய சாக்லேட் இருக்கே. தமிழ் அங்க பாரு, மாமா எவ்வளவு சாக்லேட் வாங்கிட்டு வராங்கன்ட்டு. அம்மா மல்லி, நிறைய இருக்குல்ல. மாமா என்ன கடையில இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அடேங்கப்பா, எவ்வளவு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தர்பூஸ் மாதிரிலாம் சாக்லேட் வந்திருக்கு. அக்கா, என்ன நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ராஜு, நான் அப்பா கூட சூப்பர் மார்க்கெட் போயிருந்தானா, எல்லாம் சூப்பரா இருந்துச்சா, அதை அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? சரி சரி, சூப்பர். என்ன இவங்க இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்களே. ரோசி அவங்க அப்பா கூட போனால, அவ தான் வாங்கிட்டு வந்திருப்பா. தமிழ், மல்லி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் நான் மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். போ தமிழ், உனக்கும் சேர்த்து தானே மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, போய் வாங்கிக்கோ. ஜாலி ஜாலி. இந்த மிட்டாய் ரொம்ப பெருசா இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு இது. சூப்பர். ஆமா, இந்த மிட்டாயும் ரொம்பவே பெருசா இருக்கு. பார்க்க ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு. சரி வாங்க மிட்டாயை பிரிப்போம். மிட்டாயை பிரிச்சாச்சு. இதில் என்னவோ குட்டி குட்டி பால் மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே க்ரீம் இருக்கு. சூப்பராக இருக்கு. ஐ, இந்த மிட்டாய் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு உள்ள குட்டியா பிஸ்கட் மாதிரி இருக்கு. அதுக்கு மேல கிரீம் இருக்கு. ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆமா, இந்த மிட்டாய் சூப்பரா இருக்கு. ரொம்பவே சுவையா இருக்கு. ஆமா குட்டி பசங்களாம், நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்பவே சுவையா தான் இருக்கு. அடடா, ரொம்ப சுவையா இருக்கே. என்னம்மா செஞ்சிருக்காங்க. ஆஹா, சூப்பர் சூப்பர். சரி சரி, அடுத்தது இந்த தர்பூஸ் மிட்டாய பிரிச்சிட வேண்டியதுதான். இந்த மிட்டாயும் பிரிச்சிட வேண்டியது தான். பிரிப்போம். என்னவோ உள்ளேயும் க்ரீன் கலரில் தான் மிட்டாய் கொடுத்துருக்காங்க. பிரிச்சாச்சு. இதை நம்ம கையில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கு. அடாடா, இந்த மிட்டாய் எவ்வளவு சாஃப்டா இருக்கு. சூப்பர். ஆமா ராஜு, நீ சொன்ன மாதிரி இந்த மிட்டாய் ரொம்பவே சாஃப்டா இருக்கு. ஆமாம், இந்த மிட்டாயை நம்ம பிரித்து பார்க்கலையே. பிரித்து பார்ப்போம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பிரிச்சாச்சு. ஜாம் வச்சுருக்காங்க. அதான் நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருந்திருக்கு. சாப்பிடுவோம் சீக்கிரம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மிட்டாய் உள்ள ஜாம்லாம் இருக்கு. சூப்பர். ராஜு, இந்த மிட்டாயை பிரி, இது எப்படி இருக்குன்னு பாப்போம். சரிக்கா, எல்லா மிட்டாயும் நான் பிரிக்கிறேன், கவலைப்படாதீங்க. சரி, இந்த மிட்டாய்க்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். பிரிச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே. சரி, எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பர் சூப்பர், இதுவும் ரொம்ப சுவையா இருக்க போகுது. ஆ ஆ பிச்சு பார்ப்போம். நல்லா இழுத்து பிச்சு பார்ப்போம். இதுக்குள்ள ஜாம் வச்சிருக்காங்களே. ஐ, இதுவும் ரொம்ப சுவையா இருக்கு. சூப்பர்.